அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனும் ஆகிய அல்லாஹுவின் பெயரைக் கொண்டு ஆரம்பம் செய்கிறேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தஜ்வீதில் பகுதி 1ல் போட்ட வீடியோவில் 3 தலைப்புகள் பற்றி பார்த்தோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, சுக்குன் பெற்ற நூனும் தன்வீனும் அப்படிங்கிற தலைப்பு தான். இன்ஷா அல்லாஹ் போன வீடியோவில் சொன்ன மாதிரி இப்போயும் நான் சொல்கிறதெல்லாம் ஒரு சின்ன நோட்டில் குறிப்பெடுத்துக்காங்க. முதல்ல சுக்குன் பெற்ற நூன் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். சாதாரணமாக நூன் அப்படிங்கிற அந்த அரபி எழுத்துக்கு சுக்குன் இருந்துச்சு அப்படின்னா அதை தான் சுக்குன் பெற்ற நூன் அப்படின்னு சொல்லுவாங்க. அரபியில் என்ன சொல்லுவாங்கன்னா, இதை நூனே சாக்கின் அப்படின்னு சொல்லுவாங்க. சுக்குன் பெற்ற நூன் எப்படி வார்த்தைகளில் வரும் அப்படின்னா, அன், இன், உன் அப்படின்னு சுக்குன் பெற்று வரும். தன்வீன் அப்படின்னா என்னென்னா, இரட்டையான ஜபர், இரட்டையான ஜேர், இரட்டையான பேஷ், இது எல்லாத்தையும் தான் தன்வீன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நூனே சாக்கினும் தன்வீனும் ஒரு அரபி எழுத்தில் வந்துச்சுன்னா அதை எப்படி ஓதணும் அப்படிங்கிற சட்டம் தான் இது. இந்த நூனே சாக்கின் மற்றும் தன்வீனுக்கு மொத்தம் 4 சட்டம் இருக்குது. 1 இல்ஹார், 2வது இகுஃபா, 3வது இதுகாம், 4வது இக்லாப். இந்த 4 சட்டங்கள் அடிப்படையாக வச்சு தான் சுக்குன் பெற்ற நூனும் தன்வீனும் ஒரு அரபி எழுத்தில் எப்படி வரும், அது வந்துச்சுன்னா எப்படி நம்ம அதை ஓதணும் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். இப்போ முதலாவது பிரிவு இல்ஹார் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். இல்ஹார் அப்படின்னா என்னென்னா, ஒரு எழுத்தையும் தெளிவாக வெளிப்படுத்தி ஓதுறது அப்படின்னு அர்த்தம். இல்ஹாரோட எழுத்துக்களை தொண்டை எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதோட எழுத்துக்கள் என்னென்ன அப்படின்னா, அலீஃப், ஹ, 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 ஐன், கொயின். இந்த 6 எழுத்துக்களை தான் இல்ஹாருடைய எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இல்ஹாருடைய சட்டம் என்ன அப்படின்னா, சுக்குன் பெற்ற நூன் அல்லது தன்வீனுக்கு பின்னாடி இந்த இல்ஹாருடைய எழுத்துக்கள் ஏதாச்சும் ஒன்று வந்துச்சுன்னா அந்த நூனே சாக்கின் அல்லது அந்த தன்வீனை வெளிப்படுத்தி ஓதணும். உதாரணத்திற்கு, முதல்ல நூனே சாக்கினுக்கு பின்னாடி அலீஃப் வந்துச்சுன்னா எப்படி ஓதணும்னா, மன் ஆமன அப்படின்னு அந்த நூனே சாக்கின் இருக்கு இல்லையா, நூனுக்கு சுக்குன், அதை நல்லா வெளிப்படுத்தி ஓதணும். இரண்டாவதாக ஒன்று சொல்கிறேன். அலீமுன் ஹக்கீமுன். அலீமுன் அப்படிங்கிறதுல மீமுக்கு தன்வீனான பேஷ் வந்திருக்கு இல்லையா, அதுக்கு பக்கத்தில் இல்ஹாருடைய எழுத்து ஹா வந்திருக்கு. அப்போது அந்த தன்வீனான மீமை நல்லா வெளிப்படுத்தி சேர்த்து ஓதணும். திரும்ப இன்னொரு வாட்டி சொல்கிறேன். நான் சொன்ன அந்த 6 எழுத்துக்களும் தன்வீன் அல்லது சுக்குன் பெற்ற நூனுக்கு அடுத்ததாக வந்துச்சு அப்படின்னா அந்த தன்வீன் அல்லது சுக்குன் பெற்ற நூனை அந்த எழுத்தோடு சேர்த்து நல்லா வெளிப்படுத்தி காமிச்சு ஓதணும். இதுதான் இந்த சட்டம். இப்போ இரண்டாவது பிரிவு இகுஃபா அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். இகுஃபா அப்படின்னா இதுகாமுக்கும் இல்ஹாருக்கும் இடையில் உள்ள தன்மை அப்படின்னு சொல்லுவாங்க. இகுஃபா அப்படின்னா மறைத்து மூக்கால் ஓதுறது, அதை தான் இகுஃபா. இந்த இகுஃபாவில் மொத்தம் 15 எழுத்துக்கள் இருக்குது. என்னென்ன அப்படின்னா, த, சா, ஜீம், தால், ஜால், ஜா, சீன், ஷீன், ஸ்வாத், துவாத், துவா, லா, ஃப, கஃப், கெஃப். இந்த எழுத்துக்களெல்லாம் நம்ம ஓதும் போதே எப்படி நான் உச்சரிக்கிறேன் அப்படிங்கிறத பாருங்கள். இதுவும் குரான் ஓதும் போது ரொம்ப முக்கியம்தான். இதோட சட்டம் என்ன அப்படின்னா, இந்த நூனே சாக்கின் அல்லது தன்வீனுக்கு பின்னாடி இந்த 15 எழுத்துக்கள் ஏதாச்சும் ஒரு எழுத்து வந்துச்சு அப்படின்னா அந்த இகுஃபாவானது மூக்கால் மறைத்து ஓதணும். இதோட உதாரணங்கள் என்னென்னா, இகுஃபா எழுத்துக்களில் தாவை வச்சு உதாரணம் பார்க்கலாம். லங் தஃப் அலு. லங் தஃப் அலு அப்படிங்கிறதுல லன் அப்படிங்கிற இடத்துல நூனே சாக்கின் இருக்குது. அந்த நூனே சாக்கினுக்கு பக்கத்தில் இகுஃபாவுடைய எழுத்து த வருது. அப்போ அது அதோட சேரும்போது சாதாரணமாக லன் தஃப் அலு அப்படின்னு ஓதக்கூடாது. லாங் தஃப் அலு அப்படின்னு இந்த நூனை மூக்கில் மறைச்சி ஓதணும். இரண்டாவது உதாரணம் தாலை வச்சு பார்ப்போம். மின் துபூரின். மின் துபூரின். மின் அப்படிங்கிறதுல நூனே சாக்கின் வருதா, அப்போ அந்த தாலோட சேரும்போது மின் துபூரின் அப்படின்னு அந்த மின் அப்படிங்கிறத மூக்கில் மறைச்சி ஓதணும். இப்போ அடுத்த பிரிவு இக்குலாப். இக்குலாப் அப்படின்னா என்னென்னா, ஒரு எழுத்தை இன்னொரு எழுத்தாக மாற்றி ஓதுறதுக்கு பேர் தான் இக்குலாப். இக்குலாபுடைய எழுத்துக்கள் என்ன அப்படின்னா, பா. பா தான் இக்குலாபுடைய எழுத்து. இது ஒரே ஒரு எழுத்து தான் இக்குலாபுக்கு வரும். இதோட சட்டம் என்ன அப்படின்னா, நூனே சாக்கின் அல்லது தன்வீனுக்கு பின்னாடி
இந்த பாவுடைய எழுத்து வந்துச்சுன்னா அந்த நூனே சாக்கினையும் தன்வீனையும் மீமா மாற்றி ஓதணும். அதுவும் மீமா மாற்றி குன்னா செஞ்சு ஓதணும். குன்னா அப்படின்னா என்னென்னா மூக்கில் சத்தத்தை வாங்கி ஓதுவது தான் குன்னா அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு அலிஃப் அல்லது 2 ஹரக்கத்துக்கு சமமாக அதை ஓதணும். நம்ம ஓதுறப்ப அந்த எழுத்தை வந்து மூக்கில் அதோட சத்தத்தை வாங்கி ஒரு அழுத்தம் செஞ்சு ஓதுறதுக்கு பேர் தான் குன்னா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பாவுடைய உதாரணங்கள் என்னென்ன அப்படின்னா மின் பகுத, மின் பகுத. அந்த மின் அப்படிங்கிறதுல மீமும் நூனே சாக்கினும் சேர்ந்து வருதா, அதுக்கு பக்கத்தில் இந்த பாவோட எழுத்து வந்துச்சுன்னா 2க்கும் நடுவில் குர்ஆனில் குட்டி மீம் ஒன்று கொடுப்பாங்க அடையாளத்துக்காக. இப்படி வந்து பக்கத்தில் பா இருந்துச்சுன்னாவே அது யொகலாபோட எழுத்து அப்படின்னு சொல்லுவோம். அப்போ அப்படி வரும்போது அந்த பா வந்து நம்ம மீமா மாற்றி ஓதணும், அதுவும் குன்னா செஞ்சு ஓதணும். நார்மலாக இது எப்படி ஓதுவோம், மின் பஹுதன்னு ஓதுவோம், அதை மின் பஹுத அப்படின்னு ஓதணும். இப்போது லாஸ்ட்டு பிரிவு இதுகாம் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். இதுகாம் அப்படின்னா ஒரு எழுத்தை இன்னொரு எழுத்துடன் இணைத்து ஓதுறது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இதுகாமுக்கு வந்து மொத்தம் 6 எழுத்துக்கள் இருக்குது. ய, ர, மீம், லாம், வாவ், நூன். இதை சுருக்கமாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு எர்மலூன அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது எர்மலூன அப்படின்னா அந்த எர்மலூன அப்படிங்கிற வார்த்தையிலேயே அந்த 6 வார்த்தையும் வருது இல்லையா, அதனால அப்படி சொல்லுவாங்க. இந்த இதுகாமில் 2 வகை இருக்குது. ஒன்று இதுகாம் பில் குன்னா, இன்னொன்று இதுகாம் பிலா குன்னா. இதுகாம் பில் குன்னா அப்படின்னா என்னென்னா குன்னாவோட மூக்கில் செஞ்சு ஓதுறது தான் இதுகாம் பில் குன்னா. பிலா குன்னா அப்படின்னா குன்னா செய்யாமல் ஓதுறது. இதுகாம் பில் குன்னாவுடைய எழுத்துக்கள் என்னென்ன அப்படின்னா, அதாவது அந்த எர்மலூனன்னு ஒரு 6 எழுத்து சொன்னேன் இல்லையா, அந்த 6 எழுத்தில் வந்து இதுகாம் பில் குன்னாக்கு சில எழுத்துக்களும் பிலா குன்னாக்கு சில எழுத்துக்களும் பிரிப்பாங்க. அதில் இதுகாம் பில் குன்னாவோட எழுத்துக்கள் வந்து மொத்தம் 4. என்னென்னா யா, வாவ், மீம், நூன். இந்த 4 எழுத்துக்களும் வந்து இதுகாம் பில் குன்னாவோட எழுத்துக்கள். இதுகாம் பில் குன்னாவுடைய சட்டம் என்ன அப்படின்னா, சுக்குன் பெற்ற நூன் அல்லது தன்வீனுக்கு பின்னாடி இந்த இதுகாம் பில் குன்னாவுடைய 4 எழுத்துக்களில் ஒன்று வந்துச்சு அப்படின்னா, அந்த நூனே சாக்கின் அல்லது தன்வீனுக்கு பின்னாடி வர எழுத்தா அந்த நூனே சாக்கினையும் தன்வீனையும் மாற்றி 2ஐயும் ஒன்றா சேர்த்து ஓதணும். உதாரணத்திற்கு யா வச்சு பார்ப்போம். மை யகூலு. இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஓதுனதில் அந்த நூனோட எழுத்தே வந்து வந்திருக்காது. அந்த மாதிரி தான் அந்த நூனை யால சேர்த்தா மாதிரி ஓதணும். மை யகூலு அப்படின்னு ஓதணும். அதே ஒரு தன்வீனுக்கு பின்னாடி வந்துச்சுன்னா ஹைரை யரஹோ. அந்த ஹைரை யரஹோங்கிறதுல ரேல தன்வீன் இருக்கா, அதே மாதிரி அதுக்கு பக்கத்தில் அந்த யாவோடைய எழுத்து வந்திருக்கு. அப்போ 2த்தையும் சேர்க்கும்போது அந்த ஹை ரன் அப்படின்னு முடிக்காமல் ஹைரை யரஹோ அப்படின்னு முடிக்கணும். அடுத்தது இதுகாம் பிலா குன்னாவுடைய சட்டங்கள் பார்ப்போம். இதுகாம் பிலா குன்னாவுடைய எழுத்துக்கள் லாமும் ரேவும். இந்த எழுத்துக்கள் ஏதாச்சும் ஒன்று நுனே சாக்கினுக்கு பின்னாடி வந்துச்சுன்னா, உதாரணத்துக்கு ரேவ் எடுத்துக்கலாம். மிர் ரப்பிக்க, மிர் ரப்பிக்க. அந்த நூனை ராவோட இணைத்து ஓதணும். அப்புறம் இதுக்கு நம்ம குன்னா செய்ய வேணாம். குன்னானா வேற ஒன்றும் இல்லை, அந்த எழுத்தை வந்து மூக்கில் நல்லா அழுத்தம் கொடுத்து ஓதுறது தான் குன்னா அப்படின்னு சொல்லுவாங்க. இதை ப்ராக்டிஸ் பண்ண வந்துடும். இதோட டைப்ஸ் எல்லாம் முடிஞ்சிருச்சு. இதெல்லாம் சும்மா நான் சொல்லிக் கொடுக்கறத வச்சு உங்களுக்கு வந்துடாது. நான் நோட்ஸ் எடுக்க சொன்னேன் இல்லையா, அதையெல்லாம் திரும்ப ரீகால் பண்ணி பார்க்கணும். குர்ஆன் எடுத்து ஓதுறப்ப நம்ம நோட்ஸ் எடுத்ததையும் பக்கத்தில் வச்சுக்கிட்டு குர்ஆன் ஓதுறப்ப இந்த சட்டத்தெல்லாம் அதில் நம்ம போட்டு சேர்த்து ஓதணும். அப்படி ஓத தான் நமக்கு இந்த சட்டமெல்லாம் பழகும். இன்னொன்று, இந்த சட்டமெல்லாம் இல்லாமல் நம்ம தவறாக ஓதணும் அப்படின்னா அதில் வார்த்தைகளோட அர்த்தமும் மாறுபடும். அதாவது அரபி வார்த்தையில் வந்து அந்த சட்டங்களெல்லாம் தெரிஞ்சு நம்ம ஓதணும் அப்படின்னா அதில் உள்ள வார்த்தைகள் வந்து மாறுபட்டு போச்சுன்னா அது நமக்கு அல்லாஹு தஆலா பாவமாக்கிடுவான். அதனால தான் இந்த சட்டங்கள்லாம் தெரிஞ்சுக்கிட்டு குர்ஆனை சரியான முறையில் ஓதணும் அப்படின்னு அல்லாஹு தஆலாவும் சொல்லியிருக்காங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சொல்லியிருக்காங்க. நிச்சயமாக இதை கற்றுக்கிட்டு எல்லாரும் டெய்லியும் குர்ஆன் ஓதுறப்ப இதை ஃபாலோ பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். இந்த வகுப்பில் ஏதாச்சும் சந்தேகம் இருந்துச்சுன்னா தாராளமாக கமெண்ட்டில் கேளுங்க. இன்னும் அடுத்தடுத்த வகுப்பில் இதுகாம் பற்றி பார்த்தோம்ல, அந்த இதுகாம்லேயே வந்து இன்னும் சில டைப்ஸ்லாம் இருக்குது, அதை பற்றி பார்க்கலாம். அப்புறம் ஷத்து செய்யப்பட்ட மீம் நூன் அப்படிங்கிறதுக்கான சட்டம் இருக்குது, அதையும் பற்றி அடுத்த வகுப்பில் இன்ஷா அல்லாஹ் பார்க்கலாம்.
இதோட முதல் பகுதி யாரும் பார்க்கல அப்படின்னா அந்த வீடியோட லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இன்னும் மார்க்க ரீதியான தகவல்களை தெரிஞ்சுக்கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். சுபஹான ரப்பிக ரபில் ஹிஸ்ஸத்தி அம்மா யஸிஃபூன் வஸ்ஸலாமு அலா முர்சலீன் வல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.